அதாவது பழமுதிர் சோலையில் வச்சு முருகப்பெருமான் அவருக்குரிய சந்தேகங்களை அவை பாட்டிகிட்ட தீர்த்துக்கிறாங்க. அவை பாட்டிகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கொடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கொடியதுன்னு சொன்னால் அதை விடன்னு கேட்பாரு. அப்போ அவை பாட்டி சொல்கிறாங்க, கொடியது வறுமை அப்படிங்கிறாங்க. அதை விட அப்படின்னு அவர் கேட்கும்போது இளமையில் வறுமை, அதை விட கொடியது அப்படின்னும் போது நோயுற்று இருப்பது அப்படிங்கிறாங்க. அப்போ நோயுற்று இருப்பது தான் கொடியதா அப்படின்னும் போது இல்லை, அன்பில்லா பெண்டிர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அதுதான் கொடியது. மற்றும் அதை விட கொடியது எது தெரியுமா? அந்த அன்பில்லா பெண்டிர் கையில் உணவு வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரியது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரியது எதுனா, மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் குருடு செவிடு அற்று பிறப்பது அரிது. அப்போ அது மட்டும்தான் அரிதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, தெளிந்த ஞானம் எது நல்லா இருக்க உடம்பெல்லாம் நல்லா படித்து அறிவு ஞானம் பெற்றது தான் அரியது, அவ்வளோதானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அந்த ஞானத்தை பெற்றா போதுமா, அந்த ஞானத்தை பயன்படுத்தி உலகுக்கு உதவி செய்து தான தர்மங்கள் செய்து தன்னை சார்ந்த உலகத்தையும் உயர்த்துறது தான் அரியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பெரியது எது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இந்த உலகை படைத்தது தானே பெரியது அப்படின்னு கேட்குறாங்க. உலகம் யார் படைச்சா? பிரம்மன். அப்போ அந்த பிரம்மன் எங்கேருந்து வந்தார்னா, நாராயணனோட தொப்புலேருந்து வந்தார். அப்போ நாராயணன் தானே பெரியது. நாராயணன் எங்கே இருக்கார்? பார்க்கடல் ஆட்கொண்டு இருக்கு. அப்போ பார்க்கடல் தானே பெரியது. இல்லை, அகத்தியர் பார்க்கடலை தன்னோடதில் அடக்கி வச்சுக்கிட்டாரு. அப்போ அகத்தியர் தான் பெரியவர். அப்புறம் அகத்தியர் எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார்னா மண் கோலையில் பிறந்தார். அப்போ மண் தான் பெரியது. மண் பெரியதுன்னா பூமி. இப்போ பூமியை பெரியதா அப்படின்னா, ஆதிசேஷன் தன்னுடைய தலை மேலே பூமியை வச்சுருந்ததுனால ஆதிசேஷன் தான் பெரியவர் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஆதிசேஷன் தான் பெரியவங்களா அப்படின்னு கேட்கும்போது உமையால் அந்த ஆதிசேஷனையே மோதிரமாக மாற்றி போட்டுக்கிட்டாங்களா. அப்போ உமையால் தான் பெரியது. அப்போ உமையால் பெரியதுன்னா, தன்னுடைய உடம்பில் பாதியை உமையாளுக்கு கொடுத்த நம்ம சிவன் தான் பெரியவர். சிவன் பெரியவரா அப்படின்னு கேட்கும்போது, சிவன் யாருடைய நெஞ்சில் குடியிருக்காரு? தன்னுடைய தொண்டர்கள், அடியவர்கள், சிவன் அடியார்கள் மனசில் குடியிருக்காரு. அப்போ அவங்க தான் பெரியது. அப்போ முருகனுத்துக்கிறார், ஆமாம் இல்லை, அடியவர்கள் தான் பெரியவர் அப்படின்னு. முருகன் அடுத்து கேட்குறாரு, இனியது எது அப்படிங்கிறாரு. அவ்வை சொல்கிறாங்க, ஏகாந்தமே இனியது, அதைவிட இனியது ஆதியை வணங்குதல், அதைவிட இனியது நட்பு அறிவு சார்ந்தவர்களோடு நம்ம நட்பு வச்சுக்கணுமா, அதுதான் இனியது. ஆனால் அது மட்டும் இனியது இல்லை, அந்த அறிவு சார்ந்தவர்களோடு ஏற்பட்ட நட்பை கனவிலும் நனவிலும் நினைத்து கொண்டிருப்பதே இனியது அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை 4ஐயுமே அவ்வை பாடிக்கிட்ட தெரிஞ்சு தெளிவுபடுறாரு. நன்றி, வணக்கம்.